ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பசங்களுக்காக ஒரு பெஸ்ட்டு ஹெல்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு பேன்கேக் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு நல்ல பழுத்த செவ்வாழை பழம் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம செவ்வாழை பழம் சேர்க்கும்போது இன்னும் ஹெல்த் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சத்து மாவு இருந்துச்சு அப்படின்னா சத்து மாவு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மில்லட்டோடைய மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராகி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதோட அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், 1/4 கப்பு ஆயில், அதுக்கப்புறம் மில்க் 1/4 கப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த அளவுக்கு பேட்டர் இருக்கணும். ஒரு கடாயில் பட்டர் இல்லைன்னா நெய் தடவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மிலே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேன் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர்ற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இது எப்படி வந்திருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.